Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் தந்தை மகனை கைது செய்ய மறுக்கும் காவல்துறையினரை கண்டித்து தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கோட்டைப்பட்டி தெருவைச் சேர்ந்த பாலகிருஷ்ணனும் அவரது மகனும் சென்னையைச் சேர்ந்த சாகுல் ஹமீதுக்கு 20 லட்சம் ரூபாயை கொடுக்காமல் ஏமாற்றியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு சாகுல் ஹமீதின் நண்பர் காளிராஜுடன் பாலகிருஷ்ணனிடம் பணத்தை கேட்டபோது காளிராஜ் பட்டியல் இனத்தவர் என்பதால் தகாத வார்த்தை கூறி தாக்கியுள்ளனர். இதுகுறித்து காளிராஜ் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன் உத்தரவு பிறப்பித்தும் நடவடிக்கை எடுக்காததால் காளிராஜ் அவரது ஆதரவாளர்களுடன் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகனும் சிவகுமாரும் என்னை அடித்து வன்கொடுமை சட்டத்தில் என்னை மிதித்து தள்ளி பல்ல பையன் அந்த பையனை வஞ்சி இது பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க கேஸ் கொடுத்து 1.5 வருஷம் ஆச்சு. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் என்னை மதிக்க மாட்டுறாங்க. வந்து போனால் திரும்பி போக சொல்கிறாங்க. சாதி மதம் இல்லை என சான்றிதழ்கள் வழங்கும் வகையில் உரிய அரசாணையை பிறப்பிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. சாதி மதம் இல்லை என சான்றிதழ்கள் வழங்குவது குறித்து பரிசீலிக்கும்படி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சாதி மதம் இல்லை என சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கி உரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பரிந்துரைத்தது. மேலும் நாட்டில் நிலவும் சாதி மத பாகுபாடுகளை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அரசியல் சாசனம் சாதிய ரீதியிலான பாகுபாடுகளை தடை செய்துள்ள போதிலும் சமூக வாழ்க்கையில், அரசியலில், கல்வியில், வேலை வாய்ப்பில் சாதி மதம் இன்னமும் முக்கியத்துவம் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டனர்.